மத்திய கிழக்கின் நிலையற்ற அரசியல் சூழலில் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான போட்டி மிகவும் ஆழமாக பதிந்துள்ளது. இன்று அது பிராக்சி போர்கள், சைபர் தாக்குதல்கள் மற்றும் அணுபதற்ற அச்சுறுத்தல்கள் மூலம் குறிக்கப்படுகிறது. ஆனால் 1000 மைல்களுக்கு மேல் தூரம் பிரிந்திருக்கும் இந்த இரண்டு நாடுகள் எவ்வாறு உறுதிமொழி எடுத்த பகைவர்களாக மாறின? லெட்ஸ் ட்ரேஸ் தி ஆரிஜின். இது எப்போதும் இவ்வாறில்லை. 1948இல் இஸ்ரேல் உருவானது முதல் 1979 வரை ஈரான் மற்றும் இஸ்ரேல் எதிர்பாராத கூட்டாளிகளாக இருந்தன. ஷா முகம்மது ரேசா பஹ்லவி ஆட்சியின் கீழ் 1950ஆவது ஆண்டு இஸ்ரேலை அங்கீகரித்த முதல் முஸ்லிம் பெரும்பான்மை நாடுகளில் ஒன்றாக ஈரான் இருந்தது. அவர்கள் உளவு தகவல்களை பகிர்ந்து கொண்டனர், எண்ணெய் வர்த்தகம் செய்தனர் மற்றும் இராணுவத் திட்டங்களில் கூட இணைந்து செயல்பட்டனர். இருவரும் சோவியத் தாக்கத்தையும் ஈராக் மற்றும் எகிப்து போன்ற நாடுகளில் எழுந்த அரபு தேசியவாதத்தையும் அஞ்சினர். இந்த வெளிப்புற கூட்டணி அவர்களுக்கு பொதுவான அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள உதவியது. 1979ஆம் ஆண்டின் இஸ்லாமிய புரட்சியுடன் அனைத்தும் மாறிவிட்டது. ஆயத்துல்லா ரூஹொல்லா கோமேனி ஷாவை பதவி நீக்கி பேரரசு எதிர்ப்பு மற்றும் ஒடுக்கப்பட்ட முஸ்லிம்களுக்கு ஆதரவு ஆகிய அடிப்படைகளில் ஒரு இஸ்லாமிய குடியரசை நிறுவினார். மேற்கத்திய ஆதரவுடன் பாலஸ்தீன நிலங்களை ஆக்கிரமித்த இஸ்ரேல் முக்கிய குறியாக மாறியது. ஈரான் உறவுகளை துண்டித்தது, இஸ்ரேலை சிறிய சாத்தான் என கண்டித்தது, மேலும் தெஹ்ரானில் உள்ள இஸ்ரேல் தூதரகத்தை பாலஸ்தீன பிரதிநிதி அலுவலகமாக மாற்றியது. கோமேனியின் கொள்கை இந்த மோதலை சயோனிசத்துக்கு எதிரான மத மற்றும் சித்தாந்த போராட்டமாக வடிவமைத்தது. 1980களில் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான ஆயுதப்படை அமைப்புகளுக்கு நிதியுதவி மற்றும் ஆயுத உதவி வழங்கத் தொடங்கியது. 1982இல் இஸ்ரேல் லெபனானை ஆக்கிரமித்தபோது லெபனானில் ஹெஸ்பொல்லா அமைப்பை உருவாக்க உதவியது. இது 2006 லெபனான் போரையும் உட்பட நீண்டகால பிரதிநிதி போர்களுக்கு வழிவகுத்தது. மேலும் காசாவில் ஹமாஸ் மற்றும் பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிஹாத் போன்ற அமைப்புகளுக்கும் ஈரான் ஆதரவு வழங்கியது. இதனால் வன்முறைச் சுழற்சிகள் தொடர்ந்தன. 1990களில் குளிர்போர் முடிந்தபின் பகைமை மேலும் தீவிரமடைந்தது. ஷா ஆட்சியில் தொடங்கியிருந்தாலும் புரட்சிக்குப் பிறகு விரிவடைந்த ஈரானின் அணு திட்டத்தை இஸ்ரேல் தன் இருப்புக்கே அச்சுறுத்தலாகக் கண்டது. இதனால் மறைமுக நடவடிக்கைகள், கொலைகள் மற்றும் சைபர் தாக்குதல்கள் இடம்பெற்றன. இன்று இந்த நிழல் போர் நேரடி தாக்குதல்களாக மாறியுள்ளது. 2024 முதல் 2025 வரை காலகட்டத்தில் காசா மோதலை தொடர்ந்து நடந்த பரிமாற்றங்களில் இதை காணலாம். புரட்சி, சித்தாந்தம் மற்றும் பிராந்திய அதிகாரப் போட்டிகளில் வேரூன்றிய இந்த ஈரான் இஸ்ரேல் பிளவு எளிதில் தீர்வு காணப்போவதில்லை. அதன் வரலாற்றை புரிந்துகொள்வதே மத்திய கிழக்கின் பெரும் சிக்கலை புரிந்துகொள்ளும்